இந்த வீடியோல வாட் இஸ் அண்ட் வை பைத்தான் அப்படின்றத நம்ம ட்ரெயினர் சொல்லி கொடுக்க போறாங்க. ஹாய் கைஸ், திஸ் இஸ் மோனிஷா. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் பற்றின இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஸோ பைத்தான்னா என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கைடோ அண்ட் ராசம்ன்றவர் தான் கிரியேட் பண்ணாங்க. இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1991 அப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு பைத்தான்னா என்னன்னு பார்த்தாலே இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் ஞாபகம் வரணும். Readable and simple syntax, interpreted, dynamic typing, high level data structures. So first readable and simple syntax அப்படின்னா syntaxனா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ syntax அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒரு கோட் போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கான்செப்டுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க மேத்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கான்செப்டுக்கும் ஒரு ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி தான் நீங்க சம் வந்து வெரிஃபை பண்ணுவீங்க, கரெக்டா? அதே மாதிரி தான் இங்கே கோடிங்லேயுமே உங்களுக்கு இப்போ பைத்தான் அப்படின்னா பைத்தான்ல இந்த கான்செப்ட்டுக்கு எனக்கு இப்படிதான் இந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த ஃபார்மேட்ல மட்டும்தான் நீங்க கோட் போடணும்னு ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கு. அந்த கான்செப்டுக்கான நேம் தான் சின்டாக்ஸ்னு சொல்லுவோம், ஓகேவா? அந்த கோடோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கான நேம் தான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ரீட் பண்ணிக்கவும் முடியும், அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு ரீடபிள் அண்ட் தென் இந்த சின்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாவே சிம்பிளா இருக்குன்றதுக்கான தான் சிம்பிள் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்டர்பிரிட்டட் அப்படின்னு என்னன்னா லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்றது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வேற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது இப்போ ஒரு லைன் முடிச்சோடனே நீங்க நெக்ஸ்ட் லைனுக்கு நான் இதை முடிச்சிட்டேன் அப்படின்னு போயிட்டு நீங்க எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸிக்யூட் அந்த சென்ஸ் ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். நான் அந்த லைனை முடிச்சிட்டேன், அடுத்து நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பைத்தான்ல பொறுத்தவரையும் உங்களுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. நீங்க டைரக்டா லைன் பை லைன் கொடுத்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகி போயிட்டு ஓவராலா ரன் பண்ணி பார்த்துக்க முடியும். அதனாலதான் பைத்தனை இன்டர்பிரிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைனமிக் டைப்பிங் பொறுத்தவரையும் இது சொல்றதுக்கு முன்னாடி நான் டேட்டா டைப்ல என்னன்னு சொல்லிடுறேன். இருக்கு பாத்தீங்களா? இந்த டேட்டா டைப் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ நம்ம எப்படி ஏபிசிடினா ஆல்பபெட், 1 2 3னா நம்பர்ஸ், இந்த மாதிரிலாம் சொல்றோம்ல, அதே மாதிரிதான் உங்களுக்கு இங்க பைத்தான்ல பொறுத்தவரையும் 1 2 3 அப்படின்னா இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ பாயிண்ட் வச்சு இருக்கிறது எல்லாத்தையும், அதாவது 5.4 3.2 இந்த மாதிரி டெசிமல் இருக்கு பேஸ் பண்ணி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே ஃப்ளோட்னு சொல்லுவோம். அண்ட் வேர்டிங்ல இருக்க எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம், ஓகேவா? இந்த பேசிஸ்ல ஒர்க் பண்றதுதான் நம்ம இங்க டைனமிக் டைப்பிங் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஹை லெவல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இங்கே அது மாதிரி இந்த டேட்டா டைப் இருக்கு இல்லைங்களா, இந்த டேட்டா டைப் பேஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் a = 5 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 5ங்கிறது எனக்கு இன்டீஜர் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை சிஸ்டம்க்கு நான் தெரியப்படுத்தணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இப்போ a = 5 நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 5ங்கிறது இன்டீஜர் அப்படின்னு அதுக்கு தெரியும். ஸோ கண்டினியூஸாக நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் நம்ம இங்கே டைனமிக் டைப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்து ஹை லெவல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த 4 விஷயத்தை தான் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அதாவது லிஸ்ட், டிக்ஷனரி, டப்பிள், செட். இது ஏன் நம்ம சொல்றோம் மேம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிள் காட்டுறேனே. எஸ், ஸோ இதில் பாருங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு வேல்யூ கொடுக்குறேன், லைக் a = 5 நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த 5ங்கிறது இப்படி ஒரு வேல்யூ கொடுக்கறதுனால ஜஸ்ட் நார்மலாக நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இஃப் இன் கேஸ் எப்படி கொடுக்கலாம், இஃப் இன் கேஸ் நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்கணும், லைக் இப்படி 6 7 8 9 இந்த மாதிரி கொடுக்குறோம்னா எம்டிஆனால இப்படி கொடுக்க முடியாது பைத்தான்ல. இதுக்கு ஏதாவது ஒரு ப்ராக்கெட்னா கொடுத்தாகணும், ஓகேவா? அந்த ப்ராக்கெட் தான் என்னன்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். இப்போ லிஸ்ட் அப்படின்னா நம்ம இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இஃப் இன் கேஸ் அது டப்பிள்னா இந்த மாதிரி கர்வ் பிரேசஸ் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சாரி. அண்ட் தென் செட்னா இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி என்னால் கொடுத்துக்க முடியும், ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கும் ஒரு பிராக்கெட் இருக்கு. அண்ட் இது வெறும் பிராக்கெட்டா மட்டும் இல்லாம இது ஒன்னொன்னும் யூஸ் பண்ற மெத்தடாலஜியும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி போடும்போது சிம்பிளா இருக்கிற டேட்டா எல்லாமே ஒண்ணுதான். பட் ஆனா இந்த சின்ன பிராக்கெட்னால என்ன ஆகுது, ஹோல் டேட்டா ஸ்ட்ரக்சருமே எனக்கு மாறுது இல்லையா? ஸோ அதனாலதான் இந்த நாளையும் நம்ம என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம், ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது எல்லாமே லிஸ்ட், டிக்ஷனரி, டப்பிள், செட் இது 4ஐயும் நம்ம ஹை லெவல் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். ஸோ மற்ற லாங்குவேஜஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இதுக்கான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹை லெவலாகவும் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ஓகேங்களா? அதனால நமக்கு காம்ப்ளெக்ஸான இருக்க டேட்டாவாக இருந்தால் கூட ஈஸியாக நம்மளால சால்வ் பண்ணி பார்த்துட முடியும்.
ஓகேங்களா. ஸோ இது எல்லாம் தான் உங்களுக்கு பைத்தன். அண்ட் தென் மோர் ஓவர் இன்னொன்று நம்ம ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற கரண்ட் செக்டார்ஸான லைக் மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிசிஸ், வெப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி பாப்புலர் செக்டார்ஸாக இருக்கிற எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பைத்தன் தான். ஓகேங்களா. ஸோ ஏன் அந்த பைத்தன் யூஸ் பண்ணணும்? இவ்வளோ லாங்குவேஜஸ் இப்போவும் டெவலப் ஆயிடுச்சு. அது இல்லாமல் ஏன் இன்னும் அந்த பைத்தனே வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் அண்ட் வேல்யூபிள் டூல். அதனால தான் அதை மெயின் டூலாக அதை கன்சிடர் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரீசனுக்காக தான் நம்ம பைத்தன் யூஸ் பண்ணுறோம். அண்ட் உங்களுக்கு இப்போ இல்லை இன்டர்வியூலையுமே எப்போனாலும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் நிற்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபைன். தேங்க்யூ. பை பை.